வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மக்கள் அப்படின்னா எங்கள் ஹோஸ்ட் மார்வல் சைடில் இப்போதைக்கு அஃபிஷியலாக ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. மார்வல் சீக்ரெட் வார்ஸோட இப்போதைக்கு மல்டிவர்ஸ் ஆக பற்றினா முடிய போதான். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சொல்லுவீங்க. பட் மல்டிவர்ஸுங்கிற ஒரு விஷயத்துக்கு எண்டே கிடையாது. அதை வச்சு எவ்வளோ கதை வச்சு எழுதலாம். மல்டிவர்ஸ் ஆகான்னு ஃபஸ்ட்டு மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கவே கூடாது. பிகாஸ் மல்டிவர்ஸுங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குது. இவங்க என்ன தான் மல்டிவர்ஸ் ஆகாங்கிற ஒரு விஷயத்தை முடிக்கிற மாதிரி இருந்தாலும் அது தொடர்ந்து அடுத்த படங்கள் மோஸ்ட்லி அடுத்த சாகாவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூ ஆக தான் செய்யும். சில இடங்களில் மல்டிவர்ஸ் ரெஃபரன்ஸுங்கிறது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். பட் அதை தாண்டி பார்க்கும்போது மல்டிவர்ஸ் ஆகாங்கிற இந்த ஃபேஸ் 4, ஃபேஸ் 5 அண்ட் ஃபேஸ் 6 இந்த எல்லா படங்களோட ஒரு கல்மினேஷனாக இப்போதைக்கு அவஞ்சர் சீக்ரெட் வார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி இந்த மல்டிவர்ஸ் ஆகவே முடிய போதுன்னு சொல்லியிருக்காங்க. மல்டிவர்ஸ் ஆக முடிகிற அந்த சமயத்தில் அடுத்து என்ன சாகா வரப்போதுங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கலாம். இப்போதைக்கு இன்சைடர்ஸ் கிட்ட சில இன்ட்ரெஸ்டிங்கான ரூமர்ஸ் கிளம்பியிருக்கு. அண்ட் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு தனி சாகா வரப்போகிறது இல்லையா, 2 சாகாவை ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்களாம். என்னென்ன சொல்கிறேன் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வருதுல. மல்டிவர்ஸ் ஆக முடிவில் சீக்ரெட் வார்ஸ் அப்போ டெக்னிக்கலாக அந்த மொத்த எம்சியூமே ரீபூட் ஆகிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ரீபூட் சமயத்தில் எம்சியூக்குள்ளே இன்னும் புது சூப்பர் ஹீரோஸ் நிறைய பேர் வந்து சேர்ந்துருவாங்க. முக்கியமாக இப்போதைக்கு ஃபென்டாஸ்டிக் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் தான் நடக்குது. பட் சீக்ரெட் வார்ஸ் முடிவில் அந்த ஃபென்டாஸ்டிக் 4 எர்த் 616க்கு வந்துருவாங்களாம். அவங்கள ஃபாலோ பண்ணியே கேலக்டஸும் நம்ம எர்த் 616க்கு வர மாதிரி சொல்லப்படுது. இந்த மாதிரி மல்டிவர்ஸ் லெவலில் இருக்க மற்ற சூப்பர் ஹீரோஸ் முக்கியமாக மற்ற எக்ஸ்மென் அண்ட் மியூட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்சியூ பிரைம் எம்சியூக்குள்ள வர மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு நடுவில் மைல்ஸ் மொரால்ஸுமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அவருமே 1610 அந்த யூனிவர்ஸில் இருந்து நம்ம யூனிவர்ஸுக்கு வரலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு எம்சியூக்குள்ளே நிறைய புது சூப்பர் ஹீரோஸ் வர போகிறாங்க. கிட்டத்தட்ட எம்சியூவே ஒரு சாஃப்ட் ரீபூட்டுக்குள்ளே போகுதுன்னு சொல்லலாம். அண்ட் இப்படி ரீபூட் ஆகக்கூடிய இந்த எம்சியூ சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் 2 முக்கியமான சாகாவில் ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லப்படுது. மொதல் சாகா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எக்ஸ்மென் சாகா இல்லைனா மியூட்டன் சாகான்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மியூட்டன்ஸை பேஸ் பண்ண கதை. ஸோ இதுக்கு முன்னாடி மியூட்டன்ஸை பேஸ் பண்ணி எக்ஸ்மென் படங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. பட் அதை தாண்டி எம்சிஏக்குள்ள அந்த மியூட்டன்ஸோட அந்த தனித்தன்மைகள் என்னென்ன, இந்த மியூட்டன்ஸை வச்சு என்ன மாதிரி கதை சொல்லலாம்னு சொல்லி அதை வச்சு மியூட்டன் சாகாங்கிற ஒரு விஷயத்தை கிக் ஆஃப் பண்ண பாருங்க. அண்ட் இன்சைடர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மியூட்டன் சாகாவில் ஆல்ரெடி பிளான்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கான். அண்ட் கிட்டத்தட்ட எக்ஸ்மெனை பேஸ் பண்ணி அதாவது மியூட்டன்ஸை பேஸ் பண்ணியே 12 படங்களை பிளான் பண்ணியிருக்காங்க கேம் ஃபைகே. 12 படங்கள் கம்மியாக இருக்கும் போது உங்களுக்கு தோணலாம். பட் யோசிச்சு பாருங்க, 12 எக்ஸ்மென் 12 மியூட்டன் படங்கள், மியூட்டன்ஸை பற்றி மட்டுமே பேசக்கூடிய 12 படங்கள். மல்டிவர்ஸ் சாகால 24 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 5-6 ப்ராஜெக்ட்ஸ் தான் டெக்னிக்கலாக மல்டிவர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி அமைந்துருந்துச்சு. பேர் தான் மல்டிவர்ஸ் சாகா, ஆனால் மல்டிவர்ஸ் படங்களுக்கு இந்த மல்டிவர்ஸ் சாகாக்குள்ள பஞ்சமாக இருந்துச்சு. ஆனால் இன்ஃபினிட்டி சாகா அப்படி கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லா படங்களுமே இன்ஃபினிட்டி அந்த ஸ்டோன்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருந்தாங்க. அதான் நான் முன்னாடியே சொன்னேன், இன்ஃபினிட்டி சாகாக்குள்ள நீங்கள் ஸ்டோன்ஸை ஃபாலோ பண்ணலே முழு கதையும் புரிஞ்சிடும். பட் மல்டிவர்ஸ் சாகா அப்படி கிடையாது. ஸோ அதனால் இந்த மல்டிவர்ஸ் சாகாக்குள்ள என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே சரி செஞ்சு மியூட்டன் சாகான்னு ஒன்று வரும்போது அதுக்குள்ள ஏகப்பட்ட மியூட்டன்ஸ் படங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க தள்ள போகிறாங்க. நிறைய எக்ஸ்மேன் அண்ட் பாசிபிளி மியூட்டன்ஸ் படங்கள் வரலாம். அண்ட் கிடைச்சிருக்க ரிப்போர்ட் படி 12 படங்கள் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிருக்க மாதிரி சொல்லப்படுது. இதை தொடர்ந்து கண்டிப்பாக சீரிஸும் வரதான் போகுது. இந்த மியூட்டன்ஸ்க்கான அடித்தளத்தை ஆல்ரெடி நிறைய படங்களை கொடுத்துருக்காங்க. மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸாக இருக்கட்டும், டெட்பூல் அண்ட் வூல்வரின், அண்ட் மிக முக்கியமாக த மார்வல்ஸ். ஸோ மார்வல்ஸில் டெக்னிக்கலாக இப்போதைக்கு மோனிகா ராம்போ வேற ஒரு யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மியூட்டன்ஸால் நிறைய பேருக்கு அந்த உலகத்தில் தான் மாட்டிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பீஸ்ட்டை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. பட் அவங்க இருக்க இடம்ங்கிறது சிம்பிளாக சொல்ல போனால் எக்ஸ்பேன்ஷன். பேக்ரவுண்டில் இருக்க அந்த டோரை வச்சு உங்களுக்கு தெரியணும். ஸோ எக்ஸ்பேன்ஷன் அந்த உலகத்தில் இருக்குது. அண்ட் அந்த இடத்துல இருக்க அந்த பீஸ்ட் வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்கறது ஒரு வித்தியாசமான பீஸ்ட்டாக இருக்கு. அந்த யூனிவர்ஸ் தான் பிரைம் எம்சியூ கூட ஒன்றா ஜாயின் ஆக போகுதுன்னு நம்புறேன். எனக்கு என்னமோ சீக்ரெட் வார்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த யூனிவர்ஸும் நம்ம யூனிவர்ஸும் இன்கர்ஷனுக்குள்ள மாட்டிக்குமோங்கிற டவுட் வரதான் செய்யுது. பட் சப்போஸ் அப்படி நடக்கும் பட்சத்தில் இந்த 2 யூனிவர்ஸும் ஒன்றா சேர்ந்து பிரைம் எம்சியூக்குள்ள அந்த மியூட்டன்ஸ் உள்ள வரலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்சைடர், முக்கியமாக டேனியல் ஆர்பிகே எல்லாருக்குமே தெரியும் நம்புறேன். அவரை பொறுத்த வரைக்கும் அப்கமிங் எக்ஸ்மென் படங்களில் வூல்வரினை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்களாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்மென் டைம்லைனில் எடுத்து பார்த்தீங்கன்னா வூல்வரின் ஃபோக்கஸ்டாக தான் நகர்ந்து இருக்கும். ஒரு 2-3 படங்களில் மட்டும் தான் வூல்வரினே அப்பியர் ஆகாமல் இருந்தார். அந்த ஒரு விஷயத்தை எம்சியூக்குள்ள மாற்றி அமைக்க போகிறாங்களா. எம்சியூக்குள்ள ஹியூ ஜாக்மன் தான் வூல்வரினா கண்டினியூ பண்ண போறாரு. பட் அவரை வச்சு இந்த எக்ஸ்மென் படங்களை ஓட்டக்கூடாது, எக்ஸ்மெனுக்குன்னு தனி ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கணுங்கிற மாதிரி கேம் ஃபைகே யோசிச்சுட்டு இருக்காராம். ஸோ அதனால வூல்வரின் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் அப்பியர் ஆக மாட்டாராம். முக்கியமாக அப்கமிங் எக்ஸ்மென் ரீபூட் படத்திலேயே வூல்வரின் இல்லாமல் தான் ஒரு கதையவே சொல்ல போகிறாங்க. இது என்ன மாதிரி ஃபேன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆக போகுதுன்னு சத்தியம் ஐடியாவில். ஸோ வூல்வரின் அந்த 12 படங்கள் சொன்ன பார்த்தீங்களா, அதில் ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸில் மட்டும் தான் அப்பியர் ஆகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. டெட்பூல் அண்ட் வூல்வரின் ஓடுனதுக்கு ஒரு முக்கிய காரணமே ஹியூ ஜாக்மன் அஸ் வூல்வரின் தான். இவ்வளோ பொட்டன்ஷியல், இவ்வளோ புல்லிங் பவர் இருக்கக்கூடிய அந்த ஆக்டர், அந்த ஒரு கேரக்டரை எம்சியூக்குள்ள யூஸ் பண்ணாமல் போகிறாங்களா, டவுட்டாக தான் இருக்குது. பட் கேம் ஃபைகே என்னவா பிளான் வச்சிருக்கே நீ? பட் அவரை நம்பலாம். ஏன்னா இன்ஃபினிட்டி சாகா ரிலீஸ் ஆகும்போது எந்த ஒரு கேரக்டரும், முக்கியமாக ஹல்க் அண்ட் ஸ்பைடர்மேனை தவிர்த்து வேறு யாரை பற்றியும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அயன்மேன் வச்சு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுக்கலையா. ஸோ அந்த மாதிரி பாசிபிளி இப்போ வரப்போகிற இந்த எக்ஸ்மென் ரீபூட்டுங்கிறது நல்லதாக அமையலாம். ஸோ மியூட்டன் சாகா ஒரு பக்கம் இந்த மாதிரி ஓடிட்டு இருக்க, அது கூடவே பேரலாக இன்னொரு சாகாவை நம்ம கேம் ஃபைகே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, சூப்பர் நேச்சுரல் சாகா. ஒரிஜினலாகவே பார்க்கும்போது இன்ஃபினிட்டி சாகா ஆரம்பிக்கும் போதே நம்ம கேம் ஃபைகேக்கு சூப்பர் நேச்சுரல் சாகா மேலே ஒரு கண்ணு இருக்க தான் செஞ்சிருந்துச்சு. அதை பற்றி அப்போ நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாரு. பட் சூப்பர் நேச்சுரல் சாகா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி R-rated கண்டென்ட்டாக தான் இருக்கணும். நிறைய டார்க் மேஜிக் விஷயங்கள்லாம் பற்றி பேசணும். அண்ட் உள்ள இருக்க கேரக்டர்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட மான்ஸ்டர்ஸ் லைக் நம்ம பிளேடு, மூன் நைட், மேன் திங், இந்த மாதிரி மிட்நைட் சன்ஸ் கேரக்டர்ஸ் ரிலேட்டடாக தான் வருவாங்க.
இப்படிப்பட்ட சாகாவை டேரெக்டாக ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டு மார்வல் படங்களாக கொடுக்கவே முடியாது. இப்போ மல்டிவர்ஸ் சாகா ரன் ஆகிற மாதிரி நீங்கள் சூப்பர் நேச்சுரல் சாகான்னு சொல்லி ஒரு முழு சாகாவை மார்வல் சைட்லேருந்து அஃபிஷியலாக மெயின் ஸ்ட்ரீமாக கூட்டிகிட்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ காஞ்சரிங் யூனிவர்ஸ்னு பண்ணுறாங்க, அது பேய் படங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி நீங்கள் பேய் படங்கள் தான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக மார்வலில் போய் பார்க்க மாட்டீங்களா? ஏன்னா மார்வலோட டார்கெட் ஆடியன்ஸில் நிறைய பேர் லைக் ஃப்ரம் 13 to 18 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வெறும் சூப்பர் நேச்சுரல் சாகான்னு சொல்லி பேக் டு பேக் பேய் படங்கள் அண்ட் மான்ஸ்டர் படங்களை மட்டும் இறக்க முடியாது. அதனால மியூட்டன்ட் சாகான்னு சொல்லி ஒரு பக்கம் ரன் பண்ணிக்கிட்டே இந்த பக்கம் சூப்பர் நேச்சுரல் சாகான்னு சொல்லி பார்த்தா ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்களா. அண்ட் ரூமர் படி இந்த சாகாவில் நம்ம பிளேடு தான் மெயின் ஃபோக்கஸாகவே காட்ட போகிறாங்களா. ஃபேஸ் ஆஃப் த சூப்பர் நேச்சுரல் சாகாவா பிளேடு தான் இருப்பாருங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால தான் இவ்வளோ நாள் பிளேடுங்கிற ஒரு படத்தை வந்து பார்த்தா தள்ளி போட்டுட்டு இருக்காங்களா. ஏன்னா அயன்மேன் மாதிரி பிளேட் படத்தை அவங்க பெர்ஃபெக்டாக எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அயன்மேன் MCU கிக் ஆஃப் பண்ண மாதிரி அந்த பக்கம் சூப்பர் நேச்சுரல் சாகாவை பிளேடு கிக் ஆஃப் பண்ணும்போது அதுக்குள்ளே ஏகப்பட்ட சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் இருக்க நிறைய மான்ஸ்டர்ஸ் அண்ட் டார்க் விச்சஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரை இறக்க போகிறாங்க. அண்ட் மோஸ்ட்லி இந்த சூப்பர் நேச்சுரல் சாகா அவங்களுக்கான ஒரு அவெஞ்சர்ஸ் டீமை ஃபார்ம் பண்ணிக்கும் லைக் மிட்நைட் சன்ஸ்னு. ஸோ சூப்பர் நேச்சுரல் சாகால நிறைய மான்ஸ்டர்ஸ் அண்ட் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இடம் பெறலாம். அண்ட் அந்த பக்கம் அவெஞ்சர்ஸ் ஒன்னா டீம் சேர்ற மாதிரி இந்த பக்கம் மிட்நைட் சன்ஸ்கிற டீமும் ஃபார்ம் ஆகலாம். இது பேரலாக மியூட்டன்ட் சாகா கூட ரன் ஆக போகுது. அதனால மார்வலால் பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டிங்கிறத காமிக்க முடியும். பட் எப்படி பார்த்தாலும் ரெண்டு சாகாக்குன்னு ஒரு முடிவு வந்தாகணும் இல்லைடா, ரெண்டுத்தையும் ஒன்றா முடிச்சுருவாங்களா நீங்கள் கேட்பீங்க. எனக்கும் அந்த டவுட் இருக்க தாங்க செய்யுது. ஏன்னா சூப்பர் நேச்சுரல் சாகா மிட்நைட் சன்ஸ்கிற ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி தான் போகும். அதுக்குள்ளே அவெஞ்சர்ஸுக்கு இடமே கிடையாது. ஏன்னா இவங்க ஃபேஸ் பண்ண போகிறது எல்லாமே சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட். அண்ட் இந்த சூப்பர் நேச்சுரல் சாகாவில் டானஸ் லெவலுக்கு நம்ம மெஃபிஸ்டோவை இறக்க போகிறாங்களாங்க. அவரை வச்சு தான் இந்த மிட்நைட் சன்ஸ்னு சொல்லி இந்த கதை இந்த சூப்பர் நேச்சுரல்ங்கிறது முடிகிற மாதிரி சொல்லப்படுது. அந்த பக்கம் மியூட்டன்ட் சாகாவில் அவெஞ்சர்ஸ் vs எக்ஸ்மென்ங்கிறது கதையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஃபேன்ஸ் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹியூ ஜாக்மனுமே இதை பற்றி லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு சாகாவையும் தனித்தனியாக முடிக்கவும் செய்யலாம். அப்படி இல்லைனா அவெஞ்சர்ஸ் vs எக்ஸ்மென்குள்ளேயே மிட்நைட் சன்ஸையுமே உள்ள சேர்த்து இது எல்லாத்தையுமே ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணது மெஃபிஸ்டோ தான் அப்படிங்கிற மாதிரி கூட கதையை ஒன்றாவும் முடிக்கலாம். ஸோ மார்வல் ரெண்டு பெரிய சாகாவை எடுத்து ஜம்பிள் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மல்டிவர்ஸ் சாகா மாதிரி இது ஷார்ட்டாக முடியாமல் லாங்காக இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்ஃபினிட்டி சாகா மாதிரி அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு இந்த ரெண்டு சாகாவுமே அவங்க அழகாக பேலன்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்கன்னா மார்வல் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வித்தியாசமான ஸ்டாண்டர்டை செட் பண்ணுவாங்க. ஏன்னா மார்வல் எப்போதுமே ஒரே மாதிரி படம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது சூப்பர் நேச்சுரல் சாகாக்குள்ள இந்த ஹாரர் எலிமெண்ட்லாம் பேஸ் பண்ணி R-rated படங்களாக பேக் டு பேக் வந்துச்சுன்னா மார்வலுக்குள்ளேயுமே அந்த ஜானர் ஷிஃப்ட் அதே மாதிரி ஒரு வெரைட்டிங்கிறது அமையும். அண்ட் ஃபேன்ஸ் கிட்டேயுமே அந்த எதிர்பார்ப்புங்கிறதும் அதுக்குமே இப்போதுமே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். R-rated படங்களையுமே நல்லபடியாக எடுத்தால் கண்டிப்பாக அதுவும் கலெக்ஷன் எடுத்து கொடுக்குங்கிறத இப்போதைக்கு டெட்பூல் அண்ட் வூல்வரின் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்க அந்த காரணத்தினால இன்னும் மார்வல் நிறையவே ரிஸ்க் எடுத்து R-rated படங்களை இறக்க செய்யலாம். பிளேட் படமே R-rated தான் வரப்போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மூன் நைட் சீசன் 2மே இப்போதைக்கு ஆன் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவுமே R-rated தான் வரப்போதான். மேன் திங்குக்குன்னு தனி ஒரு ஸ்பெஷல் பிரசன்டேஷன் சூப்பர் நேச்சுரல் சாகால வந்து பார்த்தா ரெடி இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்க்குற மாதிரி பாசிபிளி அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிற அயன் ஹார்ட் சீரிஸ் அதில் நம்ம ஹுட்டுங்கிற கேரக்டர் மேஜிக் கூட ரிலேட் ஆகியிருப்பாரு. அண்ட் அவெஞ்சர் சைடு ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நம்ம அயன் ஹார்ட் கேரக்டருமே இருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரையுமே ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி அந்த சீரிஸ்குள்ளேயே மெஃபிஸ்டோ கேரக்டரும் வர மாதிரி சொல்லப்படுது. ஸோ அயன் ஹார்ட் சீரிஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு இந்த சூப்பர் நேச்சுரல் சாகா என்ன மாதிரி இருக்க போதுங்கிறதுக்கான ஐடியா கிடைச்சிரும் நம்புறேன். ஐ ஹோப் ஸோ. ஸோ மார்வல் ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அண்ட் திஸ் ஷுட் ஒர்க்குங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக இதுக்கான எந்த ஒரு பேச்சுமே வெளியில் வராது. ஃபேஸ் 6 இன்னும் ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணல. கெவின் ஃபைகே பாசிபிளி அடுத்த டிசம்பர் மாதத்தில் ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஃபேஸ் 6 என்னென்ன படங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வருதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் ஃபேஸ் 6 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த சாகாவை பற்றி பேச மாட்டாங்க. சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் தான் இதுக்கான அடித்தளம் போடப்படும். அண்ட் ஐ ஹோப் ஸோ. கெவின் ஃபைகே இப்போ நடக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மைண்டில் ஏற்றிக்கிட்டு ஒரே மாதிரியான படங்களை அடுத்த சாகாவில் கொடுக்காம ஒரு வெரைட்டி கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். மியூட்டன்ட் சாகா சூப்பர் நேச்சுரல் சாகா தான் ஒன்றா மர்ஜ் ஆகிற மாதிரி சொல்லப்படுது. இதை தாண்டி வேற ஏதாவது சாகா மைண்டில் இருக்கா? நிறைய பேர் கேலக்டஸ் சாகானே ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. கேலக்டஸை பேஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாகா பில்டப் பண்ண போகிறாங்கன்னு. கேலக்டஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ல அப்பியர் ஆக போறாரு. அதுல இருந்து டைரக்டா MCUக்குள்ளேயுமே வர போறாரு. அவரை சீக்ரெட் வார்ஸ்ல போட்டு தள்ளுவாங்களான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். போட்டு தள்ளவும் முடியாது. பட் பார்ப்போம் என்னதான் நடக்க போகுதுன்னு. ஸோ உங்கள் தாட்ஸ் உங்களுடைய வியூஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்லது ஆசமான விடையில மீட் பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா